டீச்சர்ஸ் இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஆப்ரேஷன்ஸில் லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளத்தில் கிராஃபிக்கல் மெத்தடில் எப்படிலாம் கொஷின்ஸ் கேட்குறாங்கன்னு பார்ப்போம். ரைட்டா? கிராஃபிக்கல் மெத்தடில் உங்களுக்கு 3 விதமான சொல்யூஷன் வரும்னு சொன்னேன். உங்களுக்கு வந்து 3 விதமான சொல்யூஷன்ஸ் என்னென்ன சொல்லியிருக்கிறேன்னா, இப்போ ஃபஸ்ட்டு நான் பார்க்கும்போது சொல்யூஷனு, ஃபீஸிபிள் சொல்யூஷனு, அடுத்தது ஆப்டிமம் ஃபீஸிபிள் சொல்யூஷன் சொன்னேன். இப்போ இதில் வந்து அல்டர்னேட்டிவ் ஆப்டிமல் ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன் வரும். அதுக்கப்புறம் பவுண்டட் சொல்யூஷன், அன்பவுண்டட் சொல்யூஷன். ரைட்டா? அன்பவுண்டட் சொல்யூஷன் ஒன்று வரும், இன்ஃபீஸிபிள் சொல்யூஷன் வரும். ஸோ போடும்போது எப்படி போடும்போது ஒரு ஐடியா உங்களுக்கு வரும். இப்போ சம் எப்படி பண்ண போகிறீங்க? இப்போ இந்த ஆப்டிமம் சொல்யூஷன் ஆஃப் டு த எல்பிபி மேக்ஸிமைஸ் z = 4x + 10y. சப்ஜெக்ட் டு கன்ஸ்ட்ரெயின்ட் என்ன கொடுத்துருக்கோன்னா 2x + y ≤ 50. இன்னொரு கன்ஸ்ட்ரெயின்ட் வந்து 2x + 5y ≤ 100. அப்புறம் 2x + 3y ≤ 90. ஸோ ரெஸ்ட்ரிக்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2x, y ≥ 0. இது கொஷினு எந்த இயர் கேட்ட கொஷின்னா 2003-2004 பிஜி டெர்ப் ஆல்ரெடி கேட்ட கொஷின். ரைட்டா? ஸோ ஆப்ஷன் வந்து இது கேட்ட கொஷின்னு 2003-2004 பிஜி டெர்பில் கேட்ட கொஷின்னு. பார்த்தீங்கன்னா என்னென்ன ரிசல்ட் கொடுத்துருக்காங்கன்னா யூனிக்னு கொடுத்துருக்கான், நாட் யூனிக் கொடுத்துருக்கான், ஜெனரேட் கேட்டிருக்காங்க. அடுத்தது டீஜெனரேட் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. டீஜெனரேட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் யூனிக் அண்டு நான் டீஜெனரேட் அப்படி கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு இது ப்ராப்பராக எப்படி போடணும் அது போடுவோம், போட்டுட்டு அதுக்கப்புறம் ஷார்ட் கட்னான்னு சொல்லுவோம். ரைட்டா? சரி, இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி போடுறோம் சம்மு சொல்யூஷன். இப்போ நம்ம கன்ஸ்ட்ரெயின்ட் எடுத்துக்குவோம். கன்ஸ்ட்ரெயின்ட்க்கு வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஃபஸ்ட்டு மாற்றுறோம். அதாவது ஃபஸ்ட்டு 2x + y = 50. ரைட்டுங்களா? =50 போட்டு இப்போ x 0ன்னு அசியூம் பண்ணும்போது y என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா y வந்து 15 வந்துடும். தட் மீன்ஸ் என்ன பாயிண்ட்ஸ்னால் 0,50ன்றது ஒரு பாயிண்ட்ஸ். ரைட்டுங்களா? இதுலேயே y-க்கு 0ன்னு கொடுக்கும்போது சப்ஸ்டிட் பண்ணும்போது y 0 ஆகிடும். அப்போ 2x = 50னா x = வரும் 25 வரும். ரைட்டா? ஸோ இப்போ இதோட பாயிண்ட்ஸ் என்ன வருதுன்னா 25,0 ஒரு ஸ்ட்ரைட் லைன் வரும். ரைட்டுங்களா? படம் போடும்போது சொல்கிறேன். ரொம்ப சிம்பிளான விஷயம். ஸோ ஃபஸ்ட்டு கன்ஸ்ட்ரெயின்ட் என்ன பண்ணுறாங்க, மேத்தமெட்டிக்கல் ஃபார்முக்கு மாற்றிட்டு அது x 0ன்னு கொடுத்தா y அது போல் ஒரு இதுலையும் கொண்டு வரணும் கன்ஸ்ட்ரெயின்ட்டில். இதில் பாருங்கள், செகண்ட் ஒன்று இது ஃபஸ்ட்டு கன்ஸ்ட்ரெயின்ட் போட்டாச்சு. அடுத்தது செகண்ட் கன்ஸ்ட்ரெயின்ட் பொறுத்த முடியும் நான் வருது 2x + 5y = 0. ரைட்டுங்களா? செகண்ட் கன்ஸ்ட்ரெயின்ட்டில் நான் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் மாற்றிக்கிட்டேன். வழக்கம் போல் x = 0 அப்படின்னு கொடுத்துட்டா yன்றது என்ன வரும் உங்களுக்கு? ஸோ 100 அது 100. இப்போ x = 0 அப்படின்னு கொடுத்துட்டா yன்றது என்ன வரும் பாருங்கள், x 2 × 0 0. இப்போ 5y = 100, தென் y = என்ன வரும், 5 டிவைட் பண்ணால் 20ன்னு வந்துடும். ரைட்டுங்களா? அப்போ ஆன்சர் வந்து 0,20 ஃபஸ்ட்டு. இதே போல் வந்து x 0 வச்சு yக்கு கண்டுபிடிக்கணும், yக்கு 0 வச்சு x கண்டுபிடிக்கணும். ரொம்ப சிம்பிளான இதுதான். அது ரொம்ப ரொம்ப இன்டெப்த்தெல்லாம் ரொம்ப டீப்பாலாம் இருக்குது. ரொம்ப வேகமாக போடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ரைட்டுங்களா? சரி, இப்போ yக்கு 0ன்னு கொடுக்குறோம். yக்கு 0ன்னு கொடுத்தா இது அப்படியே 0 ஆகிடும். அப்போ x வேல்யூ கிடைக்கும். 2x = 100னா x = 50. ரைட்டுங்களா? அப்போ இது ஒரு பாயிண்ட்ஸ் என்ன வருதுன்னா 50,0ன்னு வருது. ரைட்டுங்களா? ரைட்டு. ஸோ ஒரு பாயிண்ட்ஸ் எவ்வளோ கண்டுபிடிக்கணும். அடுத்தது தேர்டு ஒன்று என்ன ஈக்குவேஷனு, 2x + 3y 2x + 3y = 90. ரைட்டுங்களா? இது ஈக்குவேஷன் நம்பர் 3 வச்சுப்போம். வழக்கம் போல் x 0ன்னு கொடுத்தா 3y = 19 வரும். இது அப்படியே 0 ஆகிடும். இப்போ y = வரும் 13 இருக்கும். ரைட்டா? இப்போ பாயிண்ட்ஸ் பண்ணிங்கன்னா 0,30. ரைட்டுங்களா? ரொம்ப சிம்பிளான கால்குலேஷன் தான். அடுத்தது 90 இது. ஓகேவா? அடுத்தது yக்கு 0ன்னு கொடுத்தா, ரைட்டா, yக்கு 0ன்னு கொடுத்தா இது 0 ஆகிடும். அப்போ 2x = 19 வரும். அப்போ x = என்ன வரும், 45ன்னு வரும். ஸோ அப்போ பாயிண்ட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு எக்ஸோட பாயிண்ட்ஸு 45, அப்புறம் ஒயோட பாயிண்ட்ஸு 0. ரைட்டுங்களா? ஸோ மொத்தம் ஒரு 6 பாயிண்ட்ஸ் கிடைக்குது. ரைட்டா? ஃபஸ்ட்டு கண்டெய்னுக்கு ஒரு 2 பாயிண்ட்ஸு, செகண்ட் கண்டெய்னுக்கு ஒரு 2 பாயிண்ட்ஸு, தேர்ட் கண்டெய்னுக்கு ஒரு 2 பாயிண்ட்ஸ். ரைட்டா? இப்போ டயக்ராம் வரையும் கிராஃபில்
இது 1045 அப்படிலாம் வரதுனால 10 ஒன்று இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். டேபிளில் போடும்போது கிராஃபில் 10 மேக்ஸிமம் வேல்யூ என்ன பார்த்தோன்னா 50 வரைக்கும் வருதா, ரைட்டா? ஸோ எக்ஸில் 50 வரைக்கும் வருது. ஸோ அதனால் 10 நம்ம கொடுக்கும். சும்மா ரஃப் டயக்ராம் தான். 1 10 20 30 40 50, ரைட்டா? அதே போல் இங்கேயும் 10 20 30 40 50, ரைட்டுங்களா? சரி, இப்போ நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ எடுத்து அப்ளை பண்ண போகிறோம். ஒன்றும் இல்லை, ஃபஸ்ட்டு கொடுத்தது கன்சிடர் ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு மாற்றிட்டு அதை சால்வ் பண்ணுறோம். எக்ஸ் வச்சு ஒய் கண்டுபிடிக்கலாம், ஒய் வச்சு எக்ஸ் கண்டுபிடிக்கலாம். ஸோ ரைட்டு. இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 0,50 0,50 எங்கே இருக்குது? எக்ஸு 0 ஒய் 50, அப்போ இங்கே இருக்குது, சரிங்களா? 0,50. அடுத்து 25,0 25ன்றது இங்கே இருக்கும், 25,0. ஸோ ரைட்டா? ஸோ அதை நம்ம ஜாயின் பண்ணுறோம். ஸோ ரஃபாக போடுறோம், ரைட்டா? சரி, இது வந்து இந்த லைனை வந்து நான் வந்து லைன் 1ன்னு வச்சுருக்கேன், ரைட்டா? ஃபஸ்ட் லைன் குறிக்கும்போது நம்மளுக்கு கன்ஃபியூஷன் ஆகாது, ரைட்டா? சரி, 25. அடுத்தது பார்த்தீங்கன்னா அடுத்த பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 0,20 50,0, ரைட்டா? 0,20 0,20 இங்கே இருக்குது இந்த இடம். அடுத்தது 50,0 50,0ன்றது இந்த இடத்துல இருக்குது, ரைட்டா? அப்போ இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணுவோம். இது லைனை வந்து நம்மளாம் வச்சுப்போம், செகண்ட் லைன் அப்படி வச்சுப்போம், ரைட்டா? ஸோ 0,0 கொஷின் வந்து ரைட்டு. அடுத்தது தேர்ட் கண்டிஷனில் இருக்கிறதுனால எக்ஸுக்கு 0 கொடுத்தா 0,30 0,30 இங்கே இருக்குது. அடுத்து 45,0 இங்கே இருக்கும், 45,0 இங்கே இருக்கும். ஸோ அப்போ அதை டயக்ராமில் வரைவோம், ரைட்டா? இங்கே வச்சு ஓகேங்களா? சரி, இதில் ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் கட் பண்ணுற பாயிண்ட்னு பார்த்தோன்னா இது லைன்னு வச்சுப்போம், இந்த லைனை தேர்டுன்னு வச்சுப்போம், 2 3. இப்போ இதில் ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் மூணுத்துக்குமே காமன் ரீசன். ஏன்னா மூணுமே என்ன பார்த்தீங்கன்னா இது லெஸ் தென்னு, இது லெஸ் தென்னு, இது லெஸ் தென்னு. இப்போ ஃபஸ்ட்டு கண்டிஷன் லெஸ் தென் 50னா ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன இருக்குது? லெஸ் தென் 50னா இதெல்லாம் ஃபஸ்ட்டு கண்டிஷனு லெஸ் தென்னா இப்படி வந்துடும். இது ஃபஸ்ட்டு லெஸ் தென்னா இது ஃபுல்லாக இப்படி வந்துடும், இது ஃபுல்லாக சைடு ஆகிடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா 2x + 3 90 சைன் கண்டிஷன். சைன் கண்டிஷன் எங்கே இங்கே இருக்கா? அது எப்படி இங்கே இப்படி வந்துடும், லெசன்னா. அடுத்த தேர்ட் கண்டிஷன் இருந்தால் அது அது லெசன் தான் 90. ஸோ அப்படி வரும்போது இதுக்கு வந்துடும். ஸோ ஓவராலாக பார்த்தா இதுதான் உங்களுக்கு காமன் ரீஜன், ரைட்டா? இதுதான் வந்து பீசிபிள் ரீஜன் மூணுத்துக்குமே, ரைட்டா? அப்போ நம்மளுக்கு பாயிண்ட்ஸ் கொடுத்துப்போம். இது வந்து 0 இது ஏன்னு கொடுத்துப்போம், ரைட்டா? இந்த கட் பண்ணுற பாயிண்ட்ஸ், இந்த கார்னர் பாயிண்ட்ஸ் சொன்னோன்னா இந்த பாயிண்ட்ஸை நம்ம பின்னு வச்சுப்போம், இந்த பாயிண்ட்ஸை நம்ம சின்னு வச்சுப்போம், ரைட்டா? இந்த பாயிண்ட்ஸை சின்னு வச்சுப்போம். இப்போ ஏவோட பாயிண்ட்ஸ் நமக்கு தெரியும் 25, ஏன்னா ஏவோட பாயிண்ட்ஸ் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் 25,0. ஸோ சியோட பாயிண்ட்ஸ் என்னது 0,20, ரைட்டா? ஸோ ஏவோட பாயிண்ட்ஸும் நமக்கு தெரிஞ்சு போச்சு, 25,0ன்றது ஒரு பாயிண்ட்டு. அடுத்தது சியோட பாயிண்ட்டு 0,20, இந்த இடத்துல 0,20 தெரியும். அப்புறம் தெரியாத பாயிண்ட்ஸ் இந்த பி தான். இந்த பின்றது எந்த 2 லைனை கட் ஆகுதுன்னு பாருங்கள். இந்த பின்றது இந்த லைன் இந்த இடம் இருக்குது, இந்த பின்றது அதாவது லைன் செகண்டையும் அடுத்தது லைன் ஃபஸ்ட்டையும் இன்டர்செக்ட் பண்ணுது, ரைட்டா? அப்போ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனையும் செகண்ட் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணி போட்டால் பி கண்டுபிடிச்சிடலாம். சொல்கிற புரியுங்களா? இந்த பின்ற பாயிண்ட் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? அந்த லைனை பாருங்கள், அந்த இன்டர்செக்ட் பண்ணுற லைனை பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது? செகண்ட் லைனு. இந்த லைனை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லைன். இந்த ஃபஸ்ட்டு செகண்ட் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணி போட்டால் பி கண்டுபிடிச்சிடலாம். ஸோ பி கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன். ஃபஸ்ட் ஈக்குவேஷன்றது அது கொஷனில் 2x + y = 50, 2x + y = 50. அது செகண்ட் ஈக்குவேஷன்ன்றதுனால 2x + 5y = 100, 2x + 5y = 100. ஸோ சிம்பிள் மாற்றி சைன் பண்ணால் ரைட்டா? ஸோ இது மைனஸு கேன்சல் ஆகிடும். -4y = -50. தென் y = -50 கேன்சல் ஆகிடும். 50/4. இப்போ y = 50/4 ஆன்சர் என்ன வருது? 25/2, ரைட்டா?
ஸோ ஒய்ன்றது 25/2ன்னு வருது. இந்த ஒய் வேல்யூ எடுத்து ஈக்குவேஷன் நம்பர் 1லையோ இல்லை 2லையோ கொடுத்தா எக்ஸ் வேல்யூ அப்ளை பண்ணி பாருங்கள் 75/2ன்னு வரும். வரும் 75/2. அப்போ இந்த பாயிண்ட்ஸ் வந்து 75/2 கமா அடுத்தது என்னது 70/4 சாரி. ஸோ அப்ளை பண்ணி பாருங்கள் 70/4. ஒன்றும் இல்லை, ஒய் வேல்யூ எடுத்து எக்ஸில் அதாவது ஒய் வேல்யூ எடுத்து இந்த ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா எக்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். 70/4 வருதுன்னு போகிறீங்கலாம் எனக்கு கேளுங்க. அடுத்தது ஒய் வந்து 25/2 இவ்வளோதான் ரைட்டா. ஸோ பி பாயிண்ட்ஸ். அப்போ 3 பாயிண்ட்ஸு நம்ம ரிக்வயர்ட் பாயிண்ட்ஸ் கார்னர் பாயிண்ட்ஸு ஏ பி சி. இந்த ஏவோட வேல்யூவு பியோட வேல்யூ சியோட வேல்யூ எடுத்து நம்ம என்ன பண்ணணும் இசட்டில் ஆப்டிமம் ஃபங்க்ஷன் இருக்கு அதில் எடுத்து அப்ளை பண்ணணும். மேக்ஸிமம்னா மேக்ஸிமம் வேல்யூ எடுத்துக்கணும், மினிமம்னா மினிமம் வேல்யூ எடுத்துக்கணும். ஸோ திரும்பி வேர்டு சொல்லித்தரேன். இதான் கிவன் ஆப்டிமம் சொல்யூஷன் எல்பிபி தான். மேக்ஸிமைஸ் இசட் ஈக்குவல் டு 4x + 10y. ஸோ 3 கன்ஸ்டன்ட்ஸ் கொடுத்துருக்குங்க. 3 கன்ஸ்டன்ட்ஸ் லெஸ் ஆர் ஈக்குவல் டைப். லெஸ் ஆர் ஈக்குவல் டைப் 3 மீன்ஸ் லெஸ் ஆர் ஈக்குவல் டைப்னா கண்டிப்பாக என்ன இருக்கும் ஃபீசிபிள் ரீஜன் கண்டிப்பாக கிடைக்கும்னு சொல்லிட்டு நான் SMT 2ல் நடத்திருக்கேன் ரைட்டா. ஸோ எல்லாமே லெசன் டைப்னா இன்பீசிபிள் சொல்யூஷன் கிடைக்காது. கண்டிப்பாக பீசிபிள் டஸ் நாட் அக்கர் இன்பீசிபிள் சொல்யூஷன் என்ன வரும் உங்களுக்கு பீசிபிள் சொல்யூஷன் கண்டிப்பாக கிடைக்கும். இன்பீசிபிள் சொல்யூஷன் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோம். பாருங்கள் திரும்பியே தெரியலாம். சரி, இப்போ இந்த 3 ஈக்குவேஷன் சால்வ் பண்ணி போட்டால் கிடைக்கிற பாயிண்ட்ஸ் என்ன பண்ணுறோம் நான் ஷேட் பண்ணியிருக்கேன். பண்ணும்போது எல்லாத்துக்கும் காமனான ரீஜன்ன்றது இது தான், இந்த ரைட் இந்த பார்ட்டு தான். ஸோ இங்கே 0,0 இந்த வந்து ஏ வந்து 25,0 பி மட்டும் தான் தெரியாது. சின்றது என்னது 0,20. பி கண்டுபிடிங்கன்னா எந்த 2 லைனை இன்டர்செக்ட் பண்ண போகிறீங்க லைன் 1ஐயும் அடுத்த லைன் 2 இன்டர்செக்ட் பண்ணுது. அப்போ லைன் 1ஐயும் 2 இன்டர்செக்ட் பண்ணதுனால 1உடைய ஈக்குவேஷனு 1உடைய கன்ஸ்டன்ட் 2உடைய கன்ஸ்டன்ட் இது சால்வ் பண்ணி போகிறதுல நம்ம 10th ஸ்டாண்டர்ட்லேயே போட்டிருப்போம். அப்படி போட்டிங்கன்னா ஒய்ன்றது 25/2 வருது, எக்ஸ்ன்றது 70/4ன்னு வருது ரெகுலர் தான். ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணணும் வேல்யூ கண்டுபிடிக்கணும். மேக்ஸிமம் மினிமம்னு இசட்டில் அப்ளை பண்ணி கண்டுபிடிக்கணும் ரைட்டா. இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா கார்னர் பாயிண்ட்ஸு அடுத்தது இசட்டோட வேல்யூ இசட் ஈக்குவல் டு 4x + 10y. ஃபஸ்ட்டு 0,0 கொடுத்தா என்ன வரும் உங்களுக்கு ஆன்சரு 0 தான் வரும் ரைட்டா. சரி, அடுத்து ஏவோட வேல்யூ என்னது 25,0. 25,0 அப்படின்னு வந்துச்சுன்னா இதில் அப்ளை பண்ணும்போது இசட் ஈக்குவல் டு 4 × 25 எவ்வளோ வரும் 100. 10 × 0 0. அப்போ ஆன்சர் வந்து 100 வருது. சரி, அடுத்து பியோட வேல்யூவு என்ன இருக்குது 75/4, 25/2. இது இசட்டுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா 4 × 75/4 ப்ளஸ் 10 × ஒய்யோட வேல்யூ என்னது 25/2 ரைட்டா. அந்த 4 அடிச்சிடலாம் 75. இந்த 12 அடிச்சுன்னா வரும் 5. ஸோ ஆன்சர் வந்து 200ன்னு வருது ரைட்டா. அடுத்தது சியோட வேல்யூ என்ன 0,20. அதே போல் இசட்டுக்கு அப்ளை பண்ணால் 0 ஆகிடும். 10 × 20 எவ்வளோ ஆச்சு 200. இப்போ மேக்ஸிமம் கொஷின் கொடுத்துருக்காங்க. கொஷின் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம்னா 2 மேக்ஸிமம் வேல்யூ வருது. இங்கேயும் 200 வருது, இங்கேயும் 200 வருது ரைட்டா. ஸோ அப்போ அல்டர்னேட்டிவ் ஆப்டிமான்ற ஃபார்முலா வருது ரைட்டா. இதுக்கு வந்து ஈஸியான ஷார்ட்கட் என்னன்னா எக்ஸாம்பிளில் இந்த கிடுக்கிற இசட்டோட வேல்யூவை கன்ஸ்டன்ட்டில் ஏதாவது மல்டிபிளாக இருக்குது பேரலாக இருக்கான்னு பாருங்கள். இப்போ இது இல்லை 2x + y, பட் இது பேரலாக இருக்குது பாருங்கள். இந்த வேல்யூ டிவைட் பண்ணி பாருங்கள் 2ஆல் 4x 2ஆல் டிவைட் பண்ணால் 2x, 10y 2ஆல் டிவைட் பண்ணால் 5y. அப்போ இதை டிவைட் பண்ணால் இந்த ஆன்சர் வருது. ஸோ பேரலாக இருக்குது இசட்ன்றது ஏதாவது ஒரு கன்ஸ்டன்ட்டுக்கு பேரலாக இருந்தாலே கண்டிப்பாக என்ன வரும் அல்டர்னேட்டிவ் ஆஃப் வேல்யூ கிடைக்கும். அதாவது மோர் தென் 1 பாயிண்ட் கிடைக்கும் இட் ஆன்சர் சொல்யூஷன். அப்போ இதுவும் 200 இதுவும் 200. அப்போ ஆன்சர் வந்து பொறுத்த மட்டும் இல்லாமல் இருக்கும் ஆன்சர் 200. 2 ஆன்சர் கிடைக்கிது ரைட்டா. அப்போ வந்து நாட் யூனிக் அதுக்கான ஆன்சர்னது 4 ஆப்ஷனில் நாட் யூனிக்ன்றது தான் சரியான ஆன்சர். ஏன்னா வந்து இது சொல்யூஷனே என்ன இருக்குது அல்டர்னேட்டிவ் ஆப்டிமம் சொல்யூஷனில் வருது. அல்டர்னேட்டிவ்னா 1 ஆர் ஆக்சுவலாக 1 பாயிண்ட்ஸ் இல்லாமல் 2 பாயிண்ட்ஸ் 3 பாயிண்ட்ஸும் சேமாக வரும். அது கொஷினை பார்த்தோன்னா இந்த சம்லாம் இவ்வளோ போட்டு பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. இந்த கொஷின் பேப்பர் பார்க்குறீங்க, கொஷின் பேப்பர் பார்த்தோன்னா ஏதாவது இசட்டோட வேல்யூ அது ஆப்டிமம் சொல்யூஷன் வந்து கண்டுபிடிக்கணும்னா இசட்டோட வேல்யூ கன்ஸ்டன்ட்டுக்கு ஏதாவது பேரலாக இருந்தாலே என்னது நாட் யூனிக். சப்போஸ் பாயிண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம இப்படி தான் போட்டாகணும். இப்போ ஸ்டேட்மெண்ட் கொடுத்ததுனால நம்ம ஈஸியாக சொல்லிடுறோம் நாட் யூனிக்னு. சப்போஸ் வேல்யூ கொடுத்துருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நம்ம என்ன பண்ணணும் இது அப்ளை பண்ணி பார்த்து தான் கண்டுபிடிக்கணும் ரைட்டா. ஸோ வேல்யூ கொடுத்துருந்தாங்க ஏ வேல்யூ பி வேல்யூ ஏதாவது ஒரு 3 வேல்யூ கொடுத்துருக்காங்கன்னா
அதை எடுத்து இசட்டில் அப்ளை பண்ணி பார்க்கணும். இசட்டில் அப்ளை பண்ணி பார்த்துட்டீங்கன்னா அதே மாதிரி சம் சொல்கிறேன் புரியும். இப்போ சப்போஸ் இதுலேருந்து ஸ்டேட்மெண்ட் இல்லாமல் ஏதாவது வேல்யூ பாயிண்ட்ஸில் கொடுத்துருந்தாங்க வச்சிங்களேன், அந்த பாயிண்ட்ஸ் எடுத்து இசட்டில் அப்ளை பண்ணி பார்க்கணும். ரைட்டா? ஸோ அப்ளை பண்ணி பார்த்தா இப்போ 2 மேக்ஸிமம் வருதா 3 மேக்ஸிமம் வருதா எல்லா கணக்குலையும் அதே போல் சம் பண்ண முடியாது, ஷார்ட்கட்டில் பண்ண முடியாது. ஏன்னா நம்மளுக்கு கார்னர் பாயிண்ட்ஸ் கிடைக்கிறதுக்கு ரொம்ப முக்கியம். அதனால் படம் இது ப்ராப்பராகவே போட்டுருங்க, அதான் பெஸ்ட்டு. ரைட்டா? சொன்னால் கார்னர் பாயிண்ட்ஸு இதில் இல்லாத பாயிண்ட்ஸு கொடுத்து அது மேக்ஸிமம் வந்துச்சுன்னா நான் சொல்கிற ஆன்சர் புரியுதா? சப்போஸ் இது வந்து இந்த பாயிண்ட்ஸ் என்ன பண்ணுறோம் 20,0, ஸோ 0,20. இந்த பாயிண்ட்ஸ் என்ன சொல்லிக்கிறோம் 75 அந்த 2வது பாயிண்ட்டு, இது 3வது பாயிண்ட். வேறு ஏதாவது ஒரு பாயிண்ட் கொடுத்துட்டு அது சப்போஸ் 200 அதிகமாக இருந்துச்சு வச்சிங்களேன், சப்போஸ் 300 ஒரு ஆன்சர் வந்துச்சு. ஆனால் அந்த பாயிண்ட்ஸ் வந்து கார்னர் பாயிண்ட்டாக இருக்காது. அப்போ அதே போல் அந்த குறுக்கு வழியில் எல்லாத்தையும் யூஸ் பண்ண முடியாது, சிலது ரைட்டாக வரலாம். அதனால் நீங்கள் ப்ராப்பராக என்ன பண்ணுறீங்க ஸ்டெப்பு போட்டு அழகாக கண்டுபிடிக்கிறது ஈஸி. ரைட்டா? சொல்கிறது புரியுதா இல்லையா? ஏன்னா வந்து நம்ம அந்த பாயிண்ட்ஸ் தான் கரெக்டாக, அந்த பாயிண்ட்ஸ் தான் இருக்கணும், அதில் இருக்கிற பாயிண்ட்ஸ் மட்டும் தான் நம்ம மென்ஷன் பண்ணணும். இப்போ நான் சொல்ல ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ வந்து இந்த இடத்துல வந்து சொல்ல 0,20 கொடுத்துருக்கான். இந்த இடத்துல அந்த வேல்யூ என்ன 75,1 கொடுத்துருக்கான். ஒன்று வேல்யூ என்ன கொடுத்துருக்கான் 25. இந்த 3 ஆப்ஷன் கொடுத்துட்டு எக்ஸ்ட்ரா 4வது ஒரு ஆப்ஷன் வந்து ஏதாவது ஒரு பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டேன், அந்த பாயிண்ட்ஸ் கொடுத்து அப்ளை பண்ணி பார்க்குறேன். அப்போ 250 வருது, மீதிலாம் 200 தான் வருது மேக்ஸிமம். அப்போ 250 வந்துச்சுன்னா அதான் மேக்ஸிமம் சொல்லிட்டு டிக் பண்ணுறக்கூடாது. ஏன்னா அது கார்னர் பாயிண்ட்டாக அமையலை, அந்த பாயிண்ட் வந்து ரீஜனில் கிடையாது. அதனால் சில பேர் ஷார்ட்கட் அத்தனை சொல்லிட்டு அந்த ஆப்ஷனில் இருக்கிற வேலையை எடுத்து அப்ளை பண்ணி சில டைமில் ரைட்டாக வரலாம், எல்லா டைமில் ரைட்டாக வரணும்னு சொல்ல முடியாது. அதுக்கு ப்ராப்பராக அந்த மெத்தட் போட தெரிஞ்சுக்கிங்க. ரைட்டா? அப்போ ஈஸியாக இருக்கும். ரொம்ப சிம்பிளான விஷயம். இப்போ மினிமம் அதே போல் ஒரு மினிமம் வேல்யூ கொடுத்துருக்கேன். மினிமம் வேல்யூ பொறுத்த முடியல ஒரு ஐடியா சொல்கிறேன் பாருங்கள். இது கன்ஸ்டன்ட்டு, இது வந்து நம்மளை இது ஈக்குவல் பண்ணி போடுவீங்க. இது x1 ≤ 8னா x1 = 8. அப்படியே 8க்கு நேராக ஒரு கோடை போடணும், அவ்வளோதான். இதோட ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஃபஸ்ட்டு இதை சால்வ் பண்ணுவீங்க. x1 = 0னா x2 கிடைக்கும், x2 = 0னா x1 கிடைக்கும். அது முடிஞ்சு போச்சு. இதில் வந்து அப்படி அப்ளை பண்ணணும்னு அவசியம் கிடையாது. x1 = 8ன்னு அர்த்தம். ரைட்டா? x1 = 8னா x ஆக்சில் x1 அப்படியே நேராக ஒரு கோடு போட வேண்டியது தான். இந்த இடத்துல x2 = 10னா y ஆக்சில் x2 = 10 ஒரு கோடு ஸ்ட்ரெயிட் லைன், 10க்கு நேராக ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். ஸோ 3 கட் பண்ணுற பாயிண்ட்ஸு ஆன்சர் என்ன வருதுன்னு சொல்லிட்டு எனக்கு போட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ இன்னும் இதே மாடலில் நிறையா சம் நடத்துவோம், ஐடியா வந்துடும். அதேபோல் இது கிராஃபிக்கல் மெத்தட்லேருந்து கொஷின்ஸ் கேட்டிருக்கேன். இது வந்து 2003 2004 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. அதனால் ரொம்ப ஃபஸ்ட்டு மாடல் நடத்திருக்கேன். ரைட்டா? ஸோ ரீசன் கிடைச்சா நம்ம இதுலேயும் ரீசன் கிடைக்கும். அந்த ரீசன் கிடச்சிச்சின்னா என்ன மேக்ஸிமமாக மினிமம் பாருங்கள். இல்லை பார்த்தோன்னே இதெல்லாம் இப்போ இதான மினிமம் வேல்யூ 3800 தான் மினிமம் வேல்யூ. ரைட்டா? பட் எல்லாத்துலேயும் நம்ம டேரெக்டாக சொல்ல முடியாது. ஓகேவா? எல்லா பாயிண்ட்ஸ்லையும் டேரெக்டாக சொல்ல முடியாது. ஆனால் பாயிண்ட்ஸ் நம்ம கண்டுபிடிச்சி போகிறது பெஸ்ட்டு. இப்போ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3800 தான் ஆன்சரு. பட் அப்படி டேரெக்டாக போடுறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க, கொஞ்சம் ஸ்டெப் போட்டு போடுங்க. ரைட்டா? ரைட். இன்னும் அடுத்த ஸ்டெப் இன்னும் ஒரு கிராஃபிக் எடுத்து இன்னும் கொஞ்சம் நிறையா சம் போட தர வேணும். அது நெக்ஸ்ட் வீடியோ சொல்கிறோம்.